Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கணக்கு. சோ இந்த கணக்கினுடைய முதல் பகுதி இதுல 5 படம் கொடுத்திருப்பாங்க. A B C D E. இந்த 5ல முதல் 3 வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். 11வது கொஸ்டின்ல முதல் A B C. இப்ப அடுத்து D E மட்டும் நம்ம இரண்டாவது பகுதியில வந்து பார்க்க போறோம். ஏன்னா இந்த வீடியோ லெந்தியா இருக்கிறதுனால தான் ரெண்டு வீடியோவா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்லோட் பண்ணிருக்கேன். சரி. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இப்ப D எடுத்துப்போம். படம் D. என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ ஒவ்வொரு படத்துல இருக்கக்கூடிய மொத்த மின்தேக்கிகளினுடைய மின்தேக்கு திறனை கண்டுபிடிக்கணும். கடைசியா ஒரு மின்தேக்கியா மாத்தணும் இல்லையா? சரி, இப்ப இதுல 4 புள்ளி இருக்கு இல்லையா? ஐ மீன் சந்திப்புன்னு சொல்லலாம். PQRS. ஒரே நேரத்தில் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. முதல்ல PQக்கு குறுக்கே இல்லையா? PQக்கு குறுக்கே மின்தேக்கு திறன், மொத்த மின்தேக்கு திறன் எப்படி இருக்கும்? PQன்னு எடுக்கும் போது இந்த RS பொருட்படுத்த கூடாது. இந்த படத்தை நீங்க இங்க வரைக்கணும், நான் இங்க வரைக்கல ஏன்னா ஸ்பேஸ் பத்தாது. அதனால நீங்க இது கீழே இந்த மாதிரி இந்த படத்தை இங்க வரைக்கணும். PQக்கு குறுக்கே இப்படிதான். இப்ப இதுல பாருங்க C1 C3 C2 C4 ஒண்ணு கொண்டு எப்படி இருக்கு? தொடரிணைப்புல இருக்கு இல்லையா? C1 C3 எழுதிக்கலாம் இல்லையா? C1 மற்றும் C3 தொடரிணைப்பில் ஃபார்முலா என்ன? 1/CS. ரெண்டு தொடரிணைப்பு இருக்கறனால நான் வந்து இத CS1 ன்னு எடுத்துக்கிறேன். equal to 1/C1 plus 1/C3. LCM என்னது? C1 C3 மேல என்ன வரும்? C1 plus C3. குறுக்கு பெருக்கல் மாதிரி பண்ணா போதும். கரெக்ட்டா? இதுல இருந்து தலைகீழ் CS1 equal to தலைகீழா மாத்தும்போது C1 C3 divided by C1 plus C3. சரி, இனி அடுத்து இருக்கு இல்லையா? C2 C4 இருக்கா? அப்ப அதையும் எழுதிடுவோம். C2 மற்றும் C4 தொடர் இணைப்பில் என்ன வரும்? 1/CS2. இரண்டாவது தொடர் இணைப்பு 1 எதெல்லாம்? C2 C4. C2 plus 1/C4 மீச்சிமா C2 C4 மேல C2 plus C4. கரெக்டா? சோ இதுதான் ரெசிப்ரோக்கல், தலைகீழி இல்லையா? மாத்தி எழுதும்போது CS2 equal to C2 C4 divided by C2 plus C4. சோ இந்த படத்தை சுருக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஒண்ணாச்சு, இது ரெண்டும் சேர்ந்து ஒண்ணாயிருச்சு. அப்ப எப்படி வரும்? மேல இருக்கக்கூடிய புள்ளி P, அப்புறம் இந்த இது ரெண்டும் சேர்ந்து ஒண்ணாச்சு, இது ரெண்டும் சேர்ந்து ஒண்ணாச்சு இல்லையா? சோ அப்ப இந்த மாதிரி வரும். இது ரெண்டு சேர்ந்து ஒண்ணானது CS1, இது ரெண்டு சேர்ந்து ஒண்ணானது CS2. சோ இந்த மாதிரி இருக்கும். சோ இத வந்து புள்ளி Q அப்படின்னு சொல்லலாம். இப்ப இது ரெண்டு எப்படி இருக்கு? பக்க இணைப்புல இருக்கு. எதெல்லாம் இங்க எழுதிக்கலாம். CS1 மற்றும் CS2 பக்க இணைப்பில். ஃபார்முலா என்ன? பக்க இணைப்புக்கு CP equal to CS1 plus CS2 which is equal to ஆட் பண்ணனும் இல்லையா? CS1 என்னது? C1 C3. C1 C3 divided by C1 plus C3 plus CS2. CS2 இதா இருக்கு. C2 C4 divided by C2 plus C4. ரைட்? இனி இதுல இருந்து CP equal to கீழே மீச்சிமா என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணணும். C1 plus C3 into C2 plus C4. இனி தெரியல அப்படின்னா குறுக்கு பெருக்கல். இதை இங்க கொண்டு போயிட்டேன்னா இது into இது பிளஸ் இது into இது வருமா? அப்ப இது இங்க போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் C2 இங்க போச்சுன்னா C1 C2 C3 ஆர்டர்ல எழுதிடுவோம். C1 C2 C3 பிளஸ் C1 C3 C4 C1 C3 C4 பிளஸ் இது இங்க பேருமா குறுக்கு பெருக்கல்ல. இது இங்க போச்சுன்னா ஃபர்ஸ்ட் C1 C2 C4 C1 C2 C4 பிளஸ் C3 C2 C4 அல்லது C2 C3 C4 இப்படின்னு கிடைக்கும். கிளியர்? சோ இது வந்து PQக்கு குறுக்கே இருந்துச்சுன்னா. சரி, அடுத்து நல்லா பாத்துக்கோங்க. படத்தை அப்படி மாத்துறேன். இது என்னது? இந்த புள்ளி, இந்த புள்ளி R, இந்த புள்ளி S. அப்ப RS குறுக்கே எப்படி இருக்கும்? சோ இப்ப எழுதலாம் R
S க்கு குறுக்கே. அப்ப படம் இந்த மாதிரி இருக்கும். படம் கண்டிப்பா நீங்க வரையணும் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இப்ப C1 C2 எப்படி இருக்கு? தொடர் இணைப்புல இருக்கு. அதே மாதிரி Q பொருட்படுத்த கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? RS னு வரும்போது அப்ப C1 C2 தொடர் இணைப்பு, C3 C4 தொடர் இணைப்பு. அப்ப எழுதலாம் C1 மற்றும் C2 தொடர் இணைப்பு. ஓகே, ஃபார்முலா என்ன தொடர் இணைப்புக்கு? 1/CS ரெண்டு தொடர் இணைப்பு இருக்கு, அதனால 1 எழுதிரோம். ஈக்குவல் டு 1/C1 plus 1/C2 ஈக்குவல் டு 1 சாரி கீழே என்ன வரும்? மீச்சிமா C1 C2 மேல C1 plus C2. இதுல இருந்து தலைகீழ் CS1 ஈக்குவல் டு மாறி வரும்போது C1 C2 divided by C1 plus C2. ரைட்? அதே மாதிரி இது ரெண்டும் தொடர் இணைப்பு தானே? அப்ப எழுதிக்கலாம் C3 மற்றும் C4 தொடர் இணைப்பில் அல்லது தொடர் இணைப்பு. ஃபார்முலா என்ன? இரண்டாவது தொடர் இணைப்பு CS2 equal to 1/C4 C3 இல்லையா? அப்ப C4 plus 1/C3 அல்லது first C3 எடுத்துப்போம், இது C4. ஓகே, is equal to C3 C4 மேல குறுக்கு பெருக்கல் வரும்போது C3 plus C4. இப்ப இதோட தலைகீழ் வரும்போது என்ன வரும்? 1/CS2 க்கு CS2 equal to இது மாறி இருந்துச்சுன்னா C3 C4 divided by C3 plus C4. சோ இப்ப இது ரெண்டு சேர்ந்து ஒண்ணாச்சு, இது ரெண்டு சேர்ந்து ஒண்ணாச்சு. இப்ப இத சுருக்கணும்னா டயகிராம் இது R இது S கரெக்ட்டா? இந்த ரெண்டு சேர்ந்து ஒண்ணாயிருச்சு, இப்படி வரும். அதே மாதிரி இது ரெண்டு சேர்ந்து ஒண்ணாச்சு. சோ இது CS1 இது CS2 கரெக்ட்டா? இப்ப ரெண்டு எப்படி இருக்கு? பக்க இணைப்புல இருக்கு. சோ அப்ப எழுதிக்கலாம் CS1 மற்றும் CS2 பக்க இணைப்பில். அப்ப ஃபார்முலா என்னது? CP is equal to CS1 plus CS2. C next step பார்ப்போம். CP is equal to CS1 இதா இருக்கு, C1 C2 divided by C1 plus C2 plus CS2 இதா இருக்கு, C3 C4 divided by C3 plus C4. ஓகேவா? சோ இனி மிச்சம் எடுப்போம். CP is equal to கீழ என்ன வரும்? C1 plus C2 into C3 plus C4. மேல என்ன வரும்? குறுக்கு பெருக்கல் இல்லையா? எப்படி? இது மேல போச்சுன்னா C1 C2 C3 C1 C2 C3 plus C4 மேல போச்சுன்னா C1 C2 C4 plus ரைட்? இனி இது இங்க போயிடுச்சுன்னா C1 C3 C4 C1 C3 C4 plus இது மேல போச்சுன்னா C2 C3 C4 இப்படின்னு மாறிடும். கரெக்ட்டா? சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒண்ணு டி. அடுத்து படம் இ பாப்போம். படம் இ. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு C0 பேர் கொடுப்போம். C1 C2 இது அப்படியே இருக்கட்டும், C0 C3 C4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். C1 C2 எப்படி இருக்கு? தொடர் இணைப்புல இருக்கா? அப்ப எழுதிக்கலாம் C1 மற்றும் C2 தொடர் இணைப்பு. அப்ப என்னாச்சு? ஃபார்முலா 1/CS1 equal to 1/C1 plus 1/C2. C1 என்னது? C0 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 plus 1/C0 equal to கீழ C0 மேல 2. ரைட்? மாறி வரும்போது CS1 equal to C0 by 2. அதே மாதிரி தான் இதுவும் ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும் இல்லையா? இதே மதிப்பு தான் இங்கேயும். அப்ப எழுதிக்கலாம் அதே போல similarly CS2 equal to the same C0 by 2. இப்ப படத்தை சுருக்கிறோமா? இது ரெண்டு சேர்ந்து ஒண்ணாயிருச்சு, இது ஒண்ணு. அதே மாதிரி இது ரெண்டு சேர்ந்து என்ன ஆயிருச்சு? ஒண்ணாயிருச்சு. சோ இது புள்ளி P, இது இந்த மின்தேக்கி, இது ரெண்டு சேர்ந்து ஒண்ணாயிருச்சு. கரெக்ட்டா? அதோட மதிப்பு என்னது? C0 by 2 C0 by 2 இது C0, இது ரெண்டு சேர்ந்து திருப்பி ஒண்ணாயிருச்சு. அப்ப என்னாச்சு? C0 by 2 இதுதான் இங்க இருக்கு.
கரெக்டா? இப்ப இந்த 3 எப்படி இருக்கு? பக்க இணைப்பு. இது புள்ளி Q. அப்ப பக்க இணைப்புக்கு என்ன ஃபார்முலா? Cp is equal to 3 என்ன படிக்கணும்? கூட்டிக்கணும் இல்லையா? C0 by 2 plus C0 plus C0 by 2. இங்க எத்தனை C0 by 2 இருக்கு? 2 இருக்கு இல்லையா? இப்ப 2 C0 by 2 plus ஒரு C0. இந்த 2 cancel ஆச்சுன்னா என்னாச்சு? 2 C0. இப்ப Cp equal to 2 C0. அவ்வளவுதான், சிம்பிள். சோ முக்கியமான கணக்கு, மறக்காம நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.